So, in the chapter, Nikki, we are going to continue with electric field due to a dipole. So, dipole na enna munnadi session la munnadi video la paathom. In the video la vandu po enna paaka porona electric field due to a dipole. So, ஒரு dipole இருந்ததுனா அதனால உருவாகக்கூடிய electric field எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட டெரிவேஷன் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது electric field due to an electric dipole at points on the axial line. Axial line na ஒரே லைன்ல அதே லைன்லயே ஒரு லீனியரா, அதாவது ஒரே லைன்லயே along the same line அது வந்து ஆக்ட் பண்ணா இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து இன்னொரு சார்ஜ், அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து அந்த லைன்லயே இருந்தா அதோட டெரிவேஷன் என்னவா வரும், அதோட ஃபார்முலா என்ன வரும் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இப்போ நாம பாக்குற மாதிரி இப்போ இந்த டயக்ராம் கொடுத்திருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஏ பி, இது ஒரு பாயிண்ட் சில வந்துட்டு ஏபி தான் டைபோல். இப்போ சென்டர், அதோட சென்டர் வந்து ஓ, இதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2a. சோ அதனால OA வந்து A ஆயிடும், OB வந்து B ஆயிடும், O மிட் பாயிண்ட். ஓகேவா? சோ இப்போ பாயிண்ட் C நம்ம எடுத்துக்க போறோம். பாயிண்ட் C வந்து R ல இருந்து, அதாவது O ல இருந்து பாத்தீங்கன்னா அது at a distance of R ல இருக்கு. அதோட OC வந்து is R. சோ distance OC is equal to R. இப்போ இந்த E வெக்டர்னு போட்டிருக்காங்க, அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ Pன்றது மொமெண்டம். ஓகே? சோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜ், இப்போ இந்த பாயிண்ட் இது வந்து அட் அ பாயிண்ட் சில ஒரு பாயிண்ட்ல, சின்ற பாயிண்ட்ல வந்து இப்போ அந்த ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக், அதாவது ஒரு சப்போஸ் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ஃபீல்டு இந்த ஒரு லைன்ல சி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எதனால இந்த ஏபின்ற ஒரு டைபோல்னால உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு சில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இ பிளஸ், அதாவது இ பிளஸ்ன்றது பிளஸ் கியூ சார்ஜ்னால என்ன இருக்கும், பாட்டில் அதோட எஃபெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் சி டியூ டு பிளஸ் கியூ, அதை வந்து இ பிளஸ் எடுத்துக்கலாம். அப்போ 1/4πε0 கூலும்ஸ் லா, கூலும்ஸ் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா, ஸோ 1/4πε0 Q/r², இல்லையா? ஸோ Q/r - a the whole square. இது அதோட வெக்டர் பாத்தீங்கன்னா along BC னு. சோ இது எந்த, ஏன்னா Qன்றது பாசிட்டிவ், அதனால பாசிட்டிவ்ல இருந்தா வெளியில போகும் இல்லையா, ரேடியலி அவுட்வர்ட்ஸ் இல்லையா, அதனால இது வெளி நோக்கி போறதுனால இப்போ இது எப்படி இருக்கும், along BC அப்படின்ற டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெக்டர் வந்து P வெக்டர் எடுத்துக்கிறோம். அது வந்து -Q to +Q இருக்கும். அது வந்து அதுவும் அதோட வெக்டர் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா it will be along BC. சோ இப்போ அந்த ஈக்குவேஷன் இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா 1/4πε0 Q/r - a the whole square P cap. இப்போ P capன்றது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இது வந்து ஒரு யூனிட் வெக்டர்னு எடுத்துக்கலாம். எங்க இருந்து வருது, -Q to +Q அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ -Qக்கு சார்ஜ், அதாவது -Q சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எஃபெக்ட் அட் பாயிண்ட் C அப்படின்னு பாத்தீங்கன்னா E-. சோ அப்ப என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு -1/4πε0 Q by, இப்ப பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இது R, அது ஒரு A, so R plus A ஆயிடும். So R plus A the whole square into P cap. So இப்போ Qன்ற இந்த சார்ஜ் Q வந்து பாத்தீங்கன்னா Cக்கு கிட்டக்க இருக்கு, அது நெருங்கி இருக்கு, அது கிட்டக்க இருக்கு. சோ அதனால என்ன சொல்லலாம், E plus வந்து E- விட ஸ்ட்ராங்கரா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே? அதனால இந்த E வெக்டர், இந்த லென்த் ஆஃப் த E பிளஸ் வெக்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இதை விட லாங்கரா இருக்கும். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா E பிளஸ் வந்து பெருசா வரைஞ்சிருக்காங்க, E- வந்து ஷார்ட்டரா வரைஞ்சிருக்காங்க, குறைச்சல், அதோட லென்த் வந்து குறைச்சலா இருக்கு. ஸோ இப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் C வந்து இப்ப எப்படி நம்ம யூசிங் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் வச்சு நம்ம இப்ப ரெண்டையும் கால்குலேட் பண்ணா E net is equal to E plus plus E minus அப்படின்னு சொல்லலாம். It is equal to 1/4πε0 E plus வந்து 1/4πε0 Q/r - a the whole square P cap. E minus வந்து 1/4πε0 Q/r plus a the whole square P cap. So net charge இப்ப என்ன வரும், நம்ம 1/4πε0 P cap வெளில எடுத்துட்டோம்னா
q by epsilon qa கூட வெளில எடுத்துடலாம். so E total is equal to q by 4 pi epsilon 0 into 1 minus r, sorry, 1 by r minus a the whole square plus 1 by r plus a the whole square p cap. or E total is equal to, இப்போ இது LCM எடுத்துட்டு நம்ம இப்போ இது ரெண்டுத்துக்கு LCM எடுத்தாக்க இப்போ இப்படி எழுதலாம். q by 4 pi epsilon 0 into p cap எடுத்துடலாம். 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square. So q by 4 pi epsilon 0 into p cap is equal to, இது LCM எடுத்தா இது a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கிறதுனால r squared minus a squared the whole square எழுதிடுறேன். இப்போ இங்க LCM எடுத்தா இது r plus a the whole squared வந்துரும் minus r minus a the whole squared வந்துரும். or இதை simplify பண்ணணும்னா q by 4 pi epsilon 0 into p cap. இது a plus b the whole squared இல்லையா? so a squared plus b squared plus 2ab, so 2ar. so minus இது minus r squared minus a squared minus of minus plus side plus 4ar divided, sorry, 2ar divided by r squared minus a squared the whole square. இப்போ இதுல r squared a squared cancel பண்ணிடலாம். அப்போ பாக்கி என்ன இருக்கும்? q by 4 pi epsilon 0 into p cap into இது என்ன வரும்? 4ar வரும். 4ar by r squared minus a squared the whole square. so இப்படி simplify பண்ணிட்டோம். அதுதான் இங்க 4r ஏன் போட்டிருக்காங்க. q p cap by 4 pi epsilon 0 4ar by r squared minus a squared the whole square. so இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து E பிளஸ், அதாவது E பிளஸ் அந்த டைரக்ஷன்லயே இருக்கு. அண்ட் Q பிளஸ் வந்து சிக்கு க்ளோசரா இருக்கு, சிக்கு கிட்டக்க இருக்கு. மைனஸ் கியூ விட பிளஸ் கியூ வந்து கிட்டக்க இருக்கிறதுனால அந்த E டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல போட்டிருக்காங்க. அது வந்து அந்த ரெட், அதாவது அந்த வெக்டர் வந்து இப்போ E பிளஸ் நோக்கி அதே டைரக்ஷன்ல போறதுனாலதான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் சி வந்து இப்போ ரொம்ப தள்ளி இருக்கு, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல எடுத்திருக்கோம், அதுவே ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஆர் வந்து அப்படின்னா ஆர் வந்து வெரி மச் கிரேட்டர் தேன் ஏ. ஏ அந்த ஏன்றது வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஓஏ ஓபி பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஏன்னு பார்த்தோம். இப்போ ஆர்ன்றது வந்து ரொம்ப ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கோன்னா அதை விட ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. சோ அப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்ப ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து நம்ம இந்த ஏ ஸ்கொயர் டேர்ம் நெக்லெக்ட் பண்ணிட்டா அப்ப நமக்கு என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் which is equal to ஆர் பவர் 4 னு வரும். ஓகே, ஆர் பவர் 4 னு வந்துரும். சோ அதை இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா இப்ப நமக்கு என்ன வரும்? q p cap by 4 pi epsilon 0 into 1 by r square the whole square. ஓகேவா? சோ r பவர் 4 னு எழுதிடலாம். or இப்போ மேல ஒரு இந்த ஒரு இப்போ இதுல வந்துட்டு 2p அதுல இருக்கு 4ar, சாரி 4ar இருக்கு. ஒரு r கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப பாக்கி இருக்கிறது என்ன வரும்? q p cap by r cubed into 4a. ஆனா நமக்கு தெரியும் 2aq p cap வந்துருது p வெக்டர் ஆயிடும். ஓகே, 2aq p capன்றது nothing but 2p வெக்டர். சோ அதனால இப்ப அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம்னா q p வெக்டர் by r cubed அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? சோ இது எப்போ இந்த கண்டிஷன்னா when r is very much greater than a, அதாவது rன்றது ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல நம்ம எடுத்தோம்னா இந்த ஃபார்ம்.
ஸோ பாயிண்ட் சி வந்து இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஆஃப் த டைபோல்ல இருந்து எடுத்திருக்கோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், பி வெக்டர்ல தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் த டைபோல் வந்து இப்போ இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். 1.14b 1.14b காமிச்சிருக்கிற அதே மாதிரியே நம்ம சி 1.14b இந்த மாதிரி the direction vector will be இப்போ இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்கிற மாதிரி. alright, next அடுத்தது when case 2 electric field due to an electric dipole at a point on the equatorial plane. equatorial plane னா இது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒரே லைன்ல இருந்தா எப்படி இருக்கும் பார்த்தோம். ஆனா இது இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கு. AB டைபோல் Cன்றது மேல இருக்கு, மேல நோக்கி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நம்ம let us consider a point C. ஒரு பாயிண்ட் C நம்ம எடுத்துக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து R. இங்க இந்த மிட் பாயிண்ட் O ல இருந்து பாத்தீங்கன்னா OC வந்து R. இப்போ இங்க A ல இருக்கிறது வந்து அதோட சார்ஜ் வந்து -q, B ல இருக்கக்கூடிய சார்ஜ்க்கு வந்து +q எடுத்துருக்கோம். ரெண்டும் வந்து சேம் மேக்னிடியூட். ஸோ டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து E பிளஸ் வெக்டர். அது வந்து இட் இஸ் நவ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அலாங் BC கால்குலேட் பண்ணிடலாம். அலாங் BC கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த டைரக்ஷன் அண்ட் நெகட்டிவ் வெக்டர், நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து அலாங் CA. ஸோ இதுல கவனமா பாத்தீங்கன்னா +q, அதாவது பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து அலாங் BCயும் நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து அலாங் CAவும். ஸோ E பிளஸ் E மைனஸ் இது ரெண்டும் ஒரு ஆங்கிள் வருது இல்லையா, ஆங்கிள் தீட்டான்ற ஒரு சாய்மானத்துல வருதுனால இது இப்ப நம்ம ரெண்டு வெக்டரா நம்ம ரிசால்வ் பண்ணோம். எப்பொழுதுமே ஒரு சாய்மானத்துல இருந்தாலே அதை நம்ம ரெண்டு வெக்டரா நம்ம பிரிச்சுக்கலாம். அது வந்து ஒண்ணு வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்னு வந்து அலாங் y ஆக்சிஸ். அதாவது E பிளஸ் சைன் தீட்டா அண்ட் E மைனஸ் சைன் தீட்டா. இப்போ இதுல காமிச்சிருக்கிற மாதிரியே பார்க்கலாம் நீங்க, E பிளஸ் சைன் தீட்டா அண்ட் E மைனஸ் சைன். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா சோ இப்போ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா போறதுனால அது ரெண்டு கேன்சல் ஆயிடும். சோ நமக்கு sin θ அந்த வெக்டர் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது E plus cos θ and E minus cos θ. இது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே லைன்லயே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா you can see that இது ரெண்டும் ஒரே லைன்ல ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால சூப்பர்போசிஷன் பிரின்சிபல் படி இது ஆட் அப் ஆயிடும். ஓகே, சோ மேக்னிடியூட் வந்து டோட்டல் மேக்னிடியூட் இப்போ என்ன ஆயிடும்னாக்கா E total is equal to E total vector is equal to minus E plus cos theta p cap minus E minus cos theta p cap. ஏன் நெகட்டிவ் எடுத்திருக்காங்கன்னா இது x ஆக்சிஸ்ல நெகட்டிவ் சைடுல இருக்கு பாருங்க. x ஆக்சிஸ்ல இது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அதை நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். சரியா? சோ இப்போ E total அதாவது ரெண்டும் ஒரே மேக்னிடியூட் தான், ரெண்டும் சேம். அதனால E plus E minus ரெண்டுமே ஒரே வெக்டரா இருக்கிறதுனால சேம் வெக்டர்ஸ். அதனால நீங்க 1/4πε0 into q by r squared plus a squared அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஈக்குவேஷன்ல உள்ள இதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னாக்கா ஈக்குவேஷன் 1.18ல இருக்கிற அந்த வேல்யூ நம்ம இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு என்ன வருது, 1/4πε0 2q cos θ by r squared plus a squared p cap. சோ இது வந்து என்ன வரும், which is equal to minus of 1/4πε0 into 2qa by r. ஏன்னா இப்ப cos θ இந்த இதுல பாருங்க, இப்ப cos θ ஓட வேல்யூ என்ன வரும் இதுல பாத்தீங்கன்னா cos θ ஓட வேல்யூ வந்து இது r. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரைஞ்சேன்னா உங்களுக்கு புரியும். லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, இது r, இது a. அப்ப இது என்ன வந்துரும், root of r squared plus a squared இல்லையா? சோ இப்போ இது தீட்டானா அப்ப cos θ என்ன வந்துரும், cos θ is equal to a by root of r squared plus a squared. சோ அததான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்போ இங்க r squared plus a squared. ஏற்கனவே ஒரு r squared plus a squared இருக்கு, இது ஒரு root of a squared r squared plus a squared. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப பாக்கி என்ன, ரெண்டையும் இது பண்ணீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு என்ன வரும், a by 2qa
2QA P cap by R squared plus A squared into root of A by cos theta. Yeah, sorry, cos theta is A by root of A is R squared plus A squared. So அதை substitute பண்ணா இப்போ 2R A P vector by இது half plus 1 என்ன ஆயிடும் R squared plus A squared to the power of 3 by 2. Okay. So R squared plus A squared to the power of 3 by 2. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா so E total வந்து நம்ம இப்ப எப்படி எழுதலாம் ஆனா நமக்கு தெரியும் இது வந்து 2 RA P capன்றது வந்து P அதுன்னு எழுதலாம் P வெக்டர்னு எழுதலாம் so இது வந்து மைனஸ் 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 சிம்பல் இருக்கும் so இப்போ அது எடுத்துட்டீங்கன்னா therefore it is equal to minus P vector by R squared plus A squared to the power of 3 by 2. So, இது equatorial position. இப்போ அதே மாதிரியே R வந்து ஒரு infinite distanceல இருக்குன்னு வச்சுக்கோ ரொம்ப தள்ளி இருக்குனாக்க அப்போ R will be if R is very much greater than A. அப்போ அதே மாதிரியே A neglect பண்ணிடலாம். In that case அப்ப என்ன ஆயிடும் minus P vector by R par இப்போ R squared the whole power 3 by 2 வந்துரும் 2 cancel ஆயிடும் which is equal to P cap by R cube அப்படிங்க P vector by R 1 by 4 pi epsilon 0 P vector by 1 by 4 pi epsilon 0 விட்டுட்டேன் so 1 by 4 pi epsilon 0 into R cube அப்படிங்க so இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்சஸ் அதாவது அந்த பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல வச்சோம்னா மேக்னிடியூட் ஆஃப் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து ஒரு டைபோல் ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸியல் பொசிஷன்ல இருக்கிறது வந்து ட்வைஸ் அது போல இது போல 2 மடங்கு இருக்கு இப்ப பாருங்க முதல்ல எக்ஸியல் பொசிஷன்ல நமக்கு என்ன கிடைச்சது எக்ஸியல் பொசிஷன்ல 1 by 4 pi epsilon 0 2p vector by R cubed வந்தது ஆனா நமக்கு ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா 1 by 4 pi epsilon 0 P vector by R cube. So இதுல இருந்து என்ன தெரியுது இது போல 2 மடங்கு இருக்கு. ஆக்சியல் பொசிஷன்ல வைக்கிறச்சு அத பாதி தான் நமக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படினு சொல்றாங்க. ஒரே லைன்ல இருக்கிறத விட இது வந்து கம்மியா. So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது. The direction of the electric field at points on the dipole axis is directed along the direction of the dipole moment vector P vector, but at points on the equatorial plane வந்து பாத்தீங்கன்னா இது வந்து opposite to the dipole moment vector அதாவது minus P வந்து அதனால தான் நமக்கு minus P vector அதுக்கு இதுக்கும் they are just opposite ன்னு சொல்லலாம் ஓகேவா அதே மாதிரி ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்சஸ்ல பாக்குறச்சு டிஸ்டன்ஸ் போக போக டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆக போக அதிகமாக இப்ப என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு டைபோல்னால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 1 by R cubed times வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் proportional to 1 by R cubed அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a dipole ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல வச்சோம்னா will go to 0 faster than the electric field due to a point charge. இதுதான் ரொம்ப நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுக்கு என்ன காரணம்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும்னா ரெண்டு சார்ஜ் வந்து இந்த ரெண்டு சார்ஜ் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்ததுன்னா நம்ம ஒரு ரெண்டு பொருளை பாக்குறோம்னா அந்த ரெண்டு பொருளும் ஒரே இப்போ பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த பொருள் வந்து ரெண்டு சின்ன ரொம்ப சின்ன பொருள் அப்படின்றச்சே இது ரெண்டு merge ஆற மாதிரி இருக்கணும் ரொம்ப நம்ம தள்ளி ஒரு பாயிண்ட்ல இருந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு காரே இருக்குங்க ரெண்டு கார் பாக்குறோம் ஒரு தெருமுனையில ரொம்ப தள்ளி இருக்கும் நம்ம ரொம்ப தள்ளி இருக்கும் ஒரு பெரிய ஹைவேல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பாக்குறச்சு இந்த ரெண்டு காரும் வந்து ரொம்ப அதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படி அதேதான் இங்கேயும் ரொம்ப தள்ளி நம்ம இந்த பாயிண்ட் வந்து பாக்குறச்சு அதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னா அசப் இது ரெண்டும் பிளஸ் மைனஸ் ரெண்டு merge ஆகி நியூட்ரலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரியா சோ இப்ப மூணாவது பாயிண்ட் என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா கடைசி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் 1 by R cubed பார்த்தோம் இல்லையா அது வந்து எப்போ வேலிட்னா R வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறச்சே மாத்திரம் தான் சப்போஸ்
the distance 2a வந்து suppose அதுவே 0 ஆகுது and q approaches to infinity ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப the product of 2aqன்றது ஒரு finite, p வந்து finite ஆயிடும். அப்ப அந்த டைபோல வந்து நம்ம என்ன சொல்றோம், பாயிண்ட் டைபோல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் டைபோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே 100% ட்ரூவா இருக்கும் அப்படின்ற சொல்றோம். ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது டார்க். இப்போ டைபோல் பார்த்தாச்சு. எப்பொழுதுமே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஈக்குவல் ஃபோர்சஸ், அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்சஸ் இருந்தாலே அங்க என்ன இருக்கும், டார்க் இருக்கும். சோ அந்த டார்க் வந்து இப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோல்னால வரக்கூடிய டார்க் என்ன, அது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்ததுன்னா இப்போ இது எப்படி இருக்கும், அதோட டார்க் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது நோட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். axial position, equatorial position, ரெண்டு electric pole, electric field due to an electric dipole in the axial position, equatorial position. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. கண்டிப்பா இது வந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதனால இந்த டெரிவேஷனை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து இப்ப டார்க் ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. Consider an electric dipole of dipole moment p vector placed in a uniform electric field E vector whose field lines are equally spaced and point at the same direction. So ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிறோம். அதோட டைபோல் மொமெண்ட் வந்து p வெக்டர். இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சிருக்காங்க. சார்ஜ் பிளஸ் q வந்து இதோட ஃபோர்ஸ் வந்து QE வெக்டர். எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃபீல்டோட டைரக்ஷன்ல இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட அதே டைரக்ஷன். அதே மாதிரி மைனஸ் q வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அதோட ஃபோர்ஸ் வந்து மைனஸ் QE வெக்டர் இருக்கும். இதோட டைரக்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூனிஃபார்ம் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், இந்த டைபோலே வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து இஸ் யூனிஃபார்ம். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் வந்து இப்போ 0. ஸோ ஏன்னா ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்ல இருக்கு, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னால அது 0 ஆயிடும். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் they are acting at different points will constitute. இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு, ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்ததுன்னா obviously it will constitute a couple. அப்போ அந்த கப்பிள்னால வரக்கூடிய டார்க் என்ன அப்படின்றது தான் இப்போ இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இது கிளியரா பாருங்க. AB டைபோல் இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் QE டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த டைரக்ஷன் மைனஸ் QE இந்த டைரக்ஷன்ல கொடுத்து, இது வந்து பிளஸ் QE இந்த டைரக்ஷன்ல. சோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்றச்சு ஒரு டார்க் கண்டிப்பா இதுல இருக்கும். இந்த டார்க் எப்படி நம்ம கொடுக்கலாம், OA கிராஸ், எப்பவுமே உங்களுக்கு தெரியும் டார்க் வந்து கிராஸ் ப்ராடக்ட், நம்ம வெக்டர் மேக்ஸ்லயும் பார்த்திருக்கோம். டார்க் வந்து டார்க் மொமெண்டம் இது எல்லாமே வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கும், ஏன்னா இதெல்லாம் வெக்டர் குவான்டிட்டிஸ். அதனால சோ OA வெக்டர் கிராஸ் மைனஸ் QE வெக்டர், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் வந்து டார்க்கோட ஃபார்முலா. சோ ஃபோர்ஸ் வந்து என்னது மைனஸ் QE, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன OA is the perpendicular distance. Plus அதே மாதிரி இதுக்கு என்ன வரும், OB vector into QE vector. So இப்போ ரைட் ஹேண்ட் காக்ஸ்க்ரூ ரூல் அப்ளை பண்ணோம்னா நமக்கு டோட்டல் டார்க் என்ன இப்போ வரும், total torque is equal to OA vector into minus of QE vector sin theta plus OB vector into QE vector sin theta. So that is equal to QE into OA OB ன்றது வந்து நம்ம 2A sin theta ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா both are equal ன்றதால 2A sin QE into 2A sin theta அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். இப்ப பாருங்க, இந்த AB வந்து 2A போ, so sin theta வந்து என்ன வரும், sin theta சாரி இந்த OB வந்து என்ன வரும், இப்போ OB by AB is sin theta or OB AB ன்றது நமக்கு 2A தெரியும். So therefore sin theta 2A sin theta is equal to OB. So அதுதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. So torque is equal to tau is equal to QE 2A sin theta. இந்த தீட்டான்றது இந்த ஆங்கிள் தான், இதோ இங்க புக் இதுல காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த தீட்டான்றது இந்த ஆங்கிள் தான். சோ இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம இப்ப என்ன சொல்லலாம், tau is equal to P vector cross E vector. ஏன்னா P is equal to 2AQ நமக்கு தெரியும். சோ 2AQ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட்ல தான் நமக்கு sin theta வரும். ஏன்னா A cross B is equal to A vector modulus of A vector and modulus of B vector sin theta எனக்கு தெரியும்.
சோ அதே மாதிரி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா QA 2AQன்றது P வெக்டர், E sin theta E இன்னொரு வெக்டர் E வெக்டர். சோ P வெக்டர் கிராஸ் A வெக்டர், அதுதான் வந்து நமக்கு டார்க். சோ மேக்னிடியூட் வந்து இப்போ tau is equal to PE sin theta. sin theta ஓட ரேஞ்ச் நமக்கு தெரியும் -1 to +1. -1ன்றது மினிமம் வேல்யூவா இருக்கும், +1ன்றது மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். சோ எப்போ மேக்ஸிமம் டார்க் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? இப்போ 90 டிகிரிஸ் இருந்தா sin theta 1 வரும், அப்பதான் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ எப்போ sin theta 1 வரும்? theta 90 டிகிரிஸ் இருந்தா தான். சோ sin theta 90 டிகிரிஸ் இருந்தா நமக்கு மேக்ஸிமம். So torque tends to rotate the dipole and align it with the magnetic field E vector. So இது என்ன பண்ணும்? ரொட்டேட் பண்ணிட்டு ஃபைனலி எந்த அலைன்மெண்ட் வரும் அது அந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயே வந்து அது ஃபைனலி அந்த இதுலயே தான் அலைன் பண்ண பார்க்கும். ஸோ அதுக்கு நேரா வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நேரா வந்துருதுன்னா அப்ப டோட்டல் டார்க் அந்த டைபோல் வந்து இப்போ வந்து தட் வில் பிகம் 0. சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சப்போஸ் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்றது எல்லாமே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் இல்ல அப்படின்னா force experienced by இப்போ வந்து Q ஆல electric force due to Q plus Q and electric force due to minus Q, இது ரெண்டும் வந்து டிஃபரண்டா, they are not same. ஓகே, சோ அது தவிர பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து there will be some அது தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து இதுல ஆக்ட் ஆகும். அதுதான் இப்போ இந்த டயகிராம்ல காமிச்சிருக்காங்க, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.11 பாருங்க. a sample of HCl gas is placed in a uniform electric field of magnitude 3 into 10 to the power of 4 Newton per coulomb. Dipole moment of each HCl molecule is 3.4 into 10 to the power of -30 coulomb meter. Calculate the maximum torque experienced by each HCl molecule. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், டைரக்ட் அப்ளிகேஷன், அவ்வளவுதான். tau maximum is equal to PE sin 90 நமக்கு தெரியும், sin theta தெரியும், இங்க பெர்பெண்டிகுலர்னு கொடுத்ததுனால நம்ம 90 டிகிரிஸ் எடுத்துக்கலாம். So sin 90, P ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, E ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. sin 90 வந்து நமக்கு 1 தெரியும், P வந்து 3.4 into 10 to the power of -30, E வந்து 3 into 10 to the power of 4. Therefore tau maximum is equal to 10.2 into 10 to the power of -26. மேக்ஸிமம்னு கொடுத்ததுனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எப்போ மேக்ஸிமம் டார்க் மேக்ஸிமமா இருக்கும்? sin 90ல தான் மேக்ஸிமமா இருக்கும். அதனால தான் நம்ம sin 90 எடுத்துக்கோம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல். இப்போ அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 1.5 வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ நான் சொன்ன மாதிரி டார்க், axial பொசிஷன், ஈக்குவேட்டோரியல் பொசிஷன், இந்த மூணு டெரைவேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டெரைவேஷன்ஸ். சோ திருப்பி ரிப்பீட்டடா இதை எழுதி பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ எனர்ஜி அப்படின்றச்சே பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்பொழுதுமே ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு என்ன சொல்லலாம், அதோட ஒரு அசோசியேட்டட் ஃபோர்ஸ் எனர்ஜினே சொல்லலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றத நம்ம ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம இதை பத்தி படிச்சிருக்கோம். கூலம் ஃபோர்ஸ் வந்து அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அதோட நம்ம அதுக்கு சிமிலரா இருக்கு, அது மாதிரியே இருக்கிறதுனால அதை ஒட்டியே நம்ம படிச்சோம்னா அதை கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இது ஈஸியா இருக்கும்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இதுவும் கூலிங் ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிறதுனால இதுவும் ஒரு கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி இது ஒரு கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது பாத் டிபெண்ட் பண்ணும். ஓகேவா? அதுதான் நீங்க. சோ நம்ம இப்போ வந்து இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து அதுக்கு முன்னாடி இப்போ நாம அந்த மைக்ரோவேவ் பத்தி பார்க்கலாம். மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்றது இப்ப எல்லா வீட்லயும் இல்லாத ஒரு அத்தியாவசியமான பொருள் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஹீட்டிங்க்கு, ஒரு சமையல் குவிக் குக்கிங்க்கு, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு மைக்ரோவேவ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதோட இல்ல இந்த ஃபுட் எல்லாம் ஒரே சீரா வந்து சூடாகிறதுக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளையன்ஸ் சொல்லலாம். மைக்ரோவேவ் ஓவன் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் டார்க் ஆக்டிங் ஆன் தி எலக்ட்ரிக் டைபோல். சோ எலக்ட்ரிக் அது வந்து நம்ம இப்ப அந்த டார்க் படிச்சோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் வந்து மைக்ரோவேவ் ஓவன் சொல்லலாம். சோ இப்ப நாம சாப்பிடுற ஃபுட் எல்லாத்துலயுமே வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு.
அண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் இல்லையா. ஸோ ஓவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ்ஸால தான் உங்களுக்கு வந்து இந்த குக்கிங் இதுல நடக்க போகுது. அது வந்து மைக்ரோவேவ் ஓவன் வந்து மைக்ரோவேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து எப்படி இருக்கும்னா இது வந்து ஆசிலேட்டிங் தட் the oven produces microwaves that are oscillating electromagnetic fields and produce torque on the water molecules. So oscillating அப்படின்னா என்ன, ஒரு waves electromagnetic waves-னால produce, அதாவது மைக்ரோவேவ்ன்றதே ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். ஸோ அதை பத்தி பின்னாடி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில ஆசிலேட் ஆகும் அண்ட் தே ப்ரொடியூஸ் டார்க் ஆன் தி வாட்டர் மாலிக்யூல். இது வந்து இதுதான் இப்போ டார்க் வந்து உண்டாக போறது, உருவாக போறது இதுல அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல. அது வாட்டர் மாலிக்யூல் டைபோல்னு பார்த்தோம், அதுல இந்த டார்க் வந்து இப்போ உருவாக போகுது. இந்த டார்க்னால ஒவ்வொரு வாட்டர் மாலிக்யூல்லையும் உருவாக இந்த டார்க்னால மாலிக்யூல் என்ன பண்ணும், ரொம்ப ஃபாஸ்டா ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சோம், சுத்த ஆரம்பிச்சோம். அண்ட் எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்டா ரொட்டேஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் ஆஃப் என்ன சூடு உண்டாகும், ஹீட் உண்டாகும். அதுதான் தெர்மல் எனர்ஜி. ஸோ இங்க ஒரு ஹீட் எனர்ஜி உருவாகும். அந்த ஹீட் உருவான ஹீட் தான் இப்போ அந்த ஃபுட்டை வந்து ஈஸியா குக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் ஒரு மைக்ரோவேவ் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு இந்த கான்செப்ட் சொல்லலாம். இந்த கான்செப்ட் பிஹைண்ட் மைக்ரோவேவ் அப்படின்றத சொல்லலாம். இப்போ கமிங் பேக் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லெட் அஸ் கன்சிடர் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q. இது வந்து ஒரு ஆரிஜின்ல வச்சிருக்கோம், ஃபிக்ஸட் ஆரிஜின், ஒரு ஆரிஜின்ல வச்சிருக்கோம். இது வந்து இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை சுத்தி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் Q வந்து நம்ம இப்போ அது கிட்ட கொண்டு வரோம். இப்ப பாருங்க, இந்த டயக்ராம்ல காமிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பிளஸ் Q இங்க இருக்கு, மைனஸ் Q இங்க இருக்கு, PN பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு வருது இல்லையா. ஸோ இப்போ இது நோக்கி ஈர்க்கப்படுது. இந்த மைனஸ் Q சார்ஜ் வந்து பிளஸ் Q சார்ஜ் நோக்கி வருது இல்லையா. அது வந்து வராம இருக்கணும் அப்படின்னா இந்த சாரி, இந்த இது ரெண்டுமே பிளஸ் Q சொல்றேன், ஐம் சாரி, நான் ரெண்டுமே இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் பிளஸ் சார்ஜ், இதுவும் பிளஸ் Q. ஸோ பிளஸ் Q அப்படின்றச்சே அப்ப என்ன இருக்கும், there will be a force of repulsion. அப்போ இந்த ரிப்பல்ஷன், அந்த ரிப்பல்ஷன் ஓவர் கம் பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒர்க், எக்ஸ்ட்ரா ஒர்க் ஹேஸ் டு பி டன். இந்த அந்த சார்ஜ்ல ஏதாவது ஒரு ஒர்க் செஞ்சு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணணும். அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் இப்போ அந்த ஒர்க் டன் தான் இப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த சிஸ்டம்ல அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ the test charge Q dash is brought from R to P இந்த டைரக்ஷன்ல with constant velocity. ஒரு மாதிரி ஒரு constant velocity வருது அப்படின்னா இது வந்து force of repulsion மீறி வரணும்னா நாம எக்ஸ்ட்ராவா ஒரு force கொடுக்கணும். அப்பதான் இது வந்து Q dash வந்து Q நோக்கி வர முடியும். அப்ப எப்படி இருக்கணும், அது it must be equal and opposite to the Coulomb force. அதனால தான் F external. So F external force எப்படி இருக்கணும், equal and opposite of the Coulomb force. So is equal to minus of F Coulomb force. So work done is equal to W is equal to integration of R to P F external vector dot dr vector. So dr எப்பவுமே இன்டகிரேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், டெரிவேஷன் டிஃபரன்சியேஷன்ன்றது ஒரு சின்னதா பிரிச்சு நம்ம பார்த்தோம். பிரிச்சு அதுல என்ன வாட் இஸ் வேல்யூ, அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்டகிரேஷன்னா ஒரு சின்ன இது நம்ம பிரிச்சோம் இல்லையா, அந்த எல்லா சிஸ்டமையும் இப்ப நம்ம ஒருங்கிணைக்கிறோம், அதுதான் வந்து இன்டகிரேஷன். ஓகே, சோ இப்போ இந்த ஆர் டு பில நம்ம எல்லாத்தையும் பிரிச்சிருக்கோம், அந்த சின்ன பார்ட்ஸா பிரிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க்னால என்ன ஆகுது, எஃப் வெக்டர் டாட் டி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு தெரியும். ஃபோர்ஸ்ன்றது எஃப் எக்ஸ்டர்னல், டிஆர்ன்றது டிஸ்பிளேஸ்மென்ட். சோ கூலும் ஃபோர்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றதுனால work done is independent of path. அது path depend பண்ணி இருக்காது, it is independent. So always remember conservative force does not depend on path.
ஆனா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து will depend on path. So இப்போ இது கூலும் ஃபோர்ஸ்ன்றது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். ஏன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால இது வந்து எது டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன், இது ரெண்டும் தான். அந்த டெஸ்ட் சார்ஜோட இனிஷியல் பொசிஷன் என்ன, ஃபைனல் பொசிஷன், இதுதான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இதோட இதுக்கு அசோசியேட்டடா உள்ள பொட்டென்ஷியல் எனர்ஜி சப்போஸ் யூபி அப்படின்னு எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க. அதாவது பில இருக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து யூபி ஆகும், ஆர்ல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜி யூஆர் இருக்குன்னா டிஃபரன்ஸ் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி எழுதலாம், யூபி மைனஸ் யூஆர் which is equal to W which is equal to delta U. Okay, so delta U is equal to integration of R to P F external vector dot dr vector. இப்ப F external vector வந்து ஏற்கனவே என்ன பார்த்தோம், that is equal and opposite to that of the Coulomb's force ன்னு பார்த்தோம் இல்லையா. So is equal to minus F vector F Coulomb vector which is equal to minus Q dash E vector ன்னு பார்த்தோம். Therefore delta U is equal to integration of R to P minus Q dash E dr. Q dash constant இல்லையா, அதனால அது வெளியில எடுத்துடலாம். Q dash integration of R to P minus E vector dot dr vector. So potential energy difference per unit charge அது எப்படி எழுதலாம், delta U by Q dash is equal to Q dash integration of R to P minus E vector into dr vector by Q dash. So Q dash cancel ஆச்சுன்னா பாக்கி இருக்குது என்ன, minus integration of R to P E vector dot dr. So இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும், சோ இப்போ இந்த குவாண்டிட்டி டெல்டா U by Q dash அப்படின்றது வந்து அதை வந்து தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்றோம். அந்த VP minus VR, அதாவது பொட்டன்ஷியல் at P minus பொட்டன்ஷியல் at R அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லையா, அதனால இந்த டெல்டா Uன்றத வந்து நம்ம டெல்டா V கூட சொல்லலாம், அதாவது VP minus VR which is டெல்டா V ன்னு சொல்லலாம். So therefore அதாவது டெல்டா U by Q dash வந்து நம்ம VP minus VR அததான் டெல்டா V ன்னு எடுத்திருக்கோம். Therefore இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, work done by an external force to bring unit positive charge from point R to point P. So electric potential difference அதுதான் இப்போ that is அதாவது electric potential difference is defined as the அதாவது work done by the எது external force. அந்த external force எதுக்கு, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆர்ல இருந்து பீக்கு கொண்டு வரதுக்கு எத்தனை ஒர்க் பண்ணிருக்கோம், வாட் இஸ் கோயிங் டு பி தி ஒர்க் டன், அந்த ஒர்க் தான் இப்போ பொட்டன்ஷியலா மாறி போச்சு. ஸோ PP minus VR is equal to delta V which is equal to R to P integration of R to P minus E vector dot dr. So இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இது எப்படி எழுதலாம், delta U is equal to Q dash into delta V. ஸோ இப்போ இந்த பிசிக்கலி பார்க்கறச்சே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தது ஒரு it has some value, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். So the value of the potential itself at one point is not, ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்கு. See potential due to one point. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேப்பை திறந்தீங்கன்னா மேல இருக்கிற ஹையர் லெவல்ல இருந்து தான் லோவர் லெவல்ல தண்ணி கொட்டும். தண்ணி ஒரே ஒரு பாயிண்ட்ல இருக்க முடியாது இல்லையா, தண்ணி கொட்டுறது வந்து ஒரு பாயிண்ட்னு இருக்க முடியாது. ஹையர் லெவல் லோவர் லெவல் ரெண்டு இருந்தாதான் உங்களுக்கு தண்ணி வந்து மேல இருந்து கீழே நோக்கி வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் இப்ப இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் அதாவது ஹையர் லெவல்ல இருந்து லோவர் லெவலுக்கு வரணும். ஒரே ஒரு பாயிண்ட்னால வந்து அது சொன்னோம் அப்படின்னா அதுக்கு இருக்க மீனிங்கும் இல்லை இல்லையா. சோ பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி அப்படின்றச்சு அதை நம்ம 0 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, so electric potential at a point is equal to the work done by the electric force to bring a unit positive charge with constant velocity from infinity to the point P in the region of external electric field E vector. So electric potential அப்படின்றது என்னன்னா nothing but work done. எதனால, external force, work done by the external force. எதுக்கு, to bring the unit positive charge. அது ஒரு constant velocity, velocity constant இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, velocity constant இருக்கணும். எங்கிருந்து, இன்ஃபினிட்டில இருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட். அததான் இப்ப இவங்க என்ன எழுதியிருக்காங்க, VP is equal to minus integration of infinity to P. So infinite distanceல இருந்து வரதுனால infinity to P E vector dot dr vector. So இப்ப இதுல important points நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, electric potential at point P depends only on the electric field which is due to the source charge Q and not on the test. So test chargeனால இதுக்கு எந்தவித வேல்யூ இருக்காது.
It is dependent only on the source charge. Source charge என்னவோ அதுதான் வந்து இங்க அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகேவா? So electric potential is due to the source charge. அதே மாதிரி யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டில இருந்து பீக்கு கொண்டு வரணும், அந்த பாயிண்ட் பீக்கு கொண்டு வந்தோம் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, பிகாஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஷுட் நாட் இம்பார்ட் எனி கைனட். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எந்த விதமான ஒரு கைனட்டிக் எனர்ஜியும் இந்த டெஸ்ட் சார்ஜ்க்கு கொடுக்காது. அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், ஃப்ரம் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிட் இப்போ எஸ்ஐ யூனிட் வேணும் இல்லையா, அதுக்கு அது ஜூல் பர் கூலும் சொல்லலாம். ப்ராக்டிகல் யூனிட் ஜெனரலா ப்ராக்டிகல் அடுத்த சாப்டர்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் அதை பத்தி இன்னும் நிறைய படிப்போம். வோல்ட், அலெக்சாண்ட்ரா வோல்டா அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் எலக்ட்ரிக்கல் பேட்டரி கண்டுபிடிச்சவர். அதனால அவரை ஆனர் பண்றதுக்காக வோல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 points is expressed in terms of volt. ஸோ இன்னைக்கு இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.